என் தங்கமே, நீ எதையும் இழக்கல. உன் கையில் இருந்ததை உலகம் பிடுங்கிக்கிட்ட மாதிரி தோன்றியிருக்கலாம். உன் கண் முன்னாடி எல்லாம் சிதறின மாதிரி உணர்ந்திருக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? உன் ஆன்மாவோட மையத்தை நீ இழக்கல. உன் மூச்சு இன்னும் ஓடுது. உன் இதயம் இன்னும் துடிக்குது. அதுவே சாட்சி. விளையாட்டு இன்னும் முடிஞ்சதில்லை. வராகி அம்மன் உனக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது முடிவுக்கான வாய்ப்பு இல்ல, மறுபிறப்புக்கான வாய்ப்பு. நீ இப்போ என்ன இருக்கு என்கிட்டன்னு கேட்கலாம். அந்த கேள்வி வருவது இயல்பு. ஆனா அந்த கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கு. இப்போ உன்கிட்ட உண்மை இருக்கு. வேஷம் கழிந்த உண்மை. தேவையில்லாத உறவுகள் விலகின உண்மை. உன்னை சுருக்கிக் கொண்ட பழைய பழக்கங்கள் உடைந்த உண்மை. இந்த உண்மை தான் உன் புதிய அடித்தளம். அதில தான் வராகி அம்மன் உன்னை மீண்டும் கட்ட ஆரம்பிக்குறாங்க. நீ நினைச்சிருப்பாய், எனக்கு இனி வாய்ப்பே இல்ல நு. அந்த நினைப்பு தான் உன் கடைசி தடையாக இருந்தது. இப்போ அந்த தடையையும் தெய்வம் மெதுவா எடுத்துட்டு வருது. கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்றப்போ அது பயமூட்டுற மாதிரி தோன்றலாம். ஆனா தெய்வத்தோட கடைசி வாய்ப்பு என்பது தண்டனை இல்ல, அது முழு அருள். இனி குழப்பம் இல்ல. இனி பாதி முடிவு இல்ல. இனி நீ யாருக்காகவும் உன்னை மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. வராகி அம்மன் உன்னிடம் சொல்றாங்க, இந்த வாய்ப்புல நீ உன்னைத்தான் தேர்ந்தெடுக்கணும். இதுவரை நீ எல்லாரையும் தேர்ந்தெடுத்தாய். அவர்களோட நலன், அவர்களோட எதிர்பார்ப்பு, அவர்களோட வசதி. ஆனா உன் மனசு ஒதுக்கி வைக்கப்பட்டது. இப்போ அந்த காலம் முடிஞ்சுது. இந்த வாய்ப்புல நீ உன் அமைதியை தேர்ந்தெடு. உன் சுயமரியாதையை தேர்ந்தெடு. உன் உண்மையை தேர்ந்தெடு. நித்திகா தேவி சொல்லுற ஆன்மீக செய்தி இதுதான். கடைசி வாய்ப்பு அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அது உன் ஆன்மா தயாராய் இருக்குறதுக்கான சாட்சி. நீ இன்னும் கற்றுக்கொள்ள தயாராய் இருக்க. இன்னும் மாற தயாராய் இருக்க. அதனால தான் தெய்வம் கதவை முழுசா மூடல. சின்ன இடைவெளி வச்சிருக்காங்க. அந்த இடைவெளி தான் இந்த தருணம். நீ இதுவரை செய்த தவறுகளை எண்ணி உன்னை தண்டிக்காத. அந்த தவறுகள் இல்லாம நீ இப்போ இவ்வளவு தெளிவா நிக்க மாட்டாய். அந்த தவறுகள் தான் உன்னை இங்கே கொண்டு வந்தது. இங்கேன்னா உன் உண்மையோட முன். இப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டாய், எங்கே நின்றா வலி, எங்கே நின்றா அமைதி. இந்த அறிவு தான் உன் பலம். இந்த கடைசி வாய்ப்புல நீ வேகமா ஓட வேண்டியதில்லை. மெதுவா நட போதும். ஆனா திரும்பி போகாத. பழைய கதவுகளை தட்டாத. அங்க இனி உனக்கு எதுவும் இல்லை. உன் பெயரை மட்டும் நினைவுகள்ல விட்டுட்டு வந்துட்டு நீ முன்னே நட. முன்னே இருக்குற பாதை தெரியாம இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு அடியிலும் வராகி அம்மன் உன்னோட இருக்குறாங்க. நீ இப்போ உன் வாழ்க்கையை முழுசா சரி செய்யணும்னு நினைக்காத. அடுத்த ஒரு நாளை மட்டும் நேர்மையோட வாழ தீர்மானி. அடுத்த ஒரு முடிவை மட்டும் உன்னை மதிக்குற வகையில எடு. அதுவே போதும். தெய்வம் பெரிய மாற்றங்களை சின்ன தீர்மானங்களால தான் உருவாக்குது. உன் மனசு சில நேரம் பயப்படலாம். இதை தவற விட்டா, இந்த வாய்ப்பையும் வீணாக்கிட்டா நோ. அந்த பயம் வருவது இயல்பு. ஆனா அந்த பயம் உன்னை நிறுத்தக்கூடாது. அந்த பயத்தை கையில் பிடிச்சுக்கிட்டு கூட நீ முன்னே நடக்கலாம். தைரியம் அப்படின்னா பயம் இல்லாம இருப்பது இல்ல, பயத்தோட நடப்பது. வராகி அம்மன் உனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்கன்னா உன் வாழ்க்கையில இன்னும் ஒரு ஒளி எரிய வேண்டியிருக்குன்னு அர்த்தம். நீ யாரோ ஒருத்தருக்காக இன்னும் ஒளியா மாற வேண்டியிருக்கலாம். உன் கதையை கேட்டுட்டு இன்னொருத்தர் கைவிடாம இருக்கலாம். அதனால தான் தெய்வம் உன்னை இப்போ விட்டுடல. இந்த வாய்ப்புல நீ உன் எல்லைகளை தெளிவா வை. உன்னை காயப்படுத்துற இடத்துல இனி நீ நிற்காத. உன் அமைதியை சிதைக்குற உரையாடல்களை இனி நீ தொடராத. இது பழிவாங்கல் இல்ல, இது சுயபாதுகாப்பு. தெய்வம் உன்னை பலவீனமாக்க விரும்பல, விழிப்புணர்வோட வலுவாக்க தான் விரும்புது. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சொல்வாய், அந்த நாள் தான் எல்லாம் மாறிச்சு நு. அது பெரிய சம்பவமா இருக்காது, அமைதியான ஒரு முடிவா தான் இருக்கும். இனிமேல் நான் என்னை இழக்க மாட்டேன் நு. நீ உன்னுக்குள்ள சொன்ன ஒரு சின்ன வாக்குறுதி. அந்த வாக்குறுதியில தான் உன் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கும். நீ எதையும் இழக்கல என் தங்கமே. நீ இழந்த மாதிரி தோன்றிய எல்லாமே உன்னை இழக்க வைக்கும் விஷயங்கள் தான். இப்போ உன்கிட்ட நீ இருக்க. முழுசா, தெளிவா, உண்மையா. அதைவிட பெரிய செல்வம் எதுவும் இல்லை. வராகி அம்மன் உனக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதை பயத்தோட அல்ல, நன்றியோட ஏற்று. இது தெய்வம் உன் தோளில் கை வைத்து சொல்றது, இப்போ நீ தயாராய் இருக்க. அந்த தயார்பாட்டோட நீ முன்னே நட. நீ தனியா இல்லை.
இந்த பாதையில உன் ஒவ்வொரு அடியையும் தெய்வம் எண்ணிக்கிட்டே இருக்கு. உன் ஒவ்வொரு முயற்சியும் பார்க்கப்படுகிறது. உன் ஒவ்வொரு நேர்மையும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இந்த வாய்ப்பு உன்னை அழிக்க வரல, உன்னை முழுமையாக்க வருது. இப்போ உன் மார்புக்குள்ள ஒரு ஆழ்ந்த மூச்சு இழு. உன் இதயத்துக்கு மெதுவா சொல்லு, இது என் புதிய தொடக்கம். ஏன்னா அது தான் உண்மை. கடைசி வாய்ப்பு என்ற பெயரில் வராகி அம்மன் உனக்கு கொடுத்திருக்கிறது உன் வாழ்க்கையோட அழகான முதல் நாள். என் தங்கமே, இந்த புதிய தொடக்கம் சொல்ற வார்த்தை உன் காதுக்கு பெரியதாக தோன்றலாம். ஆனா உண்மை என்னன்னா அது சத்தமில்லாம ஆரம்பிக்கிற ஒன்று. யாரும் கைதட்ட மாட்டாங்க, யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா தெய்வம் மட்டும் கவனிக்கும். நீ உள்ளுக்குள்ள எடுத்த அந்த ஒரே ஒரு நேர்மையான முடிவை, இனிமேல் நான் என்னை இழக்க மாட்டேன் நீ சொன்ன அந்த நொடி தான் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பம். இந்த கடைசி வாய்ப்புல வராகி அம்மன் உன்னிடம் எதிர்பார்க்கிறது பரிபூரணமல்ல, தைரியமா தவறு செய்ய தயாராய் இருக்கிற மனசு தான். நீ விழலாம், மீண்டும் குழம்பலாம், சில நாள் பழைய நினைவுகள் திரும்ப வந்து இழுக்கலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் நீ உன்னை தான் தேர்ந்தெடுத்தா போதும். அதுவே உன் ஜெயம். நீ இப்போ உன் வாழ்க்கையை யாருக்காகவும் நிரூபிக்க வேண்டிய கட்டத்துல இல்ல. இது உன் ஆன்மாவோட நேர்மையான காலம். யாராவது உன்னை புரிஞ்சுக்கலன்னா அது உன் தோல்வி இல்ல. யாராவது உன் வளர்ச்சியை கேலி செய்தா அது உன் திசை சரி என்பதற்கான அடையாளம். எல்லாருக்கும் புரியுற வாழ்க்கை பெரும்பாலும் தெய்வம் தேர்ந்தெடுக்காத வாழ்க்கை. வராகி அம்மன் உன் உள்ளத்துல மெதுவா சொல்லுறாங்க, உன் வேகத்துல நீ நட. நீ பின்னாடி இருக்கிற மாதிரி தோன்றினாலும் நீ உன் பாதையில தான் இருக்க. பிறருடன் ஒப்பிடாத. அவர்களோட கடிகாரம் உன்னோட கடிகாரம் அல்ல. உனக்கு தாமதம் இல்லை, உனக்கு தயார்பாடு தான். இந்த வாய்ப்புல நீ உன் உடலை கூட மரியாதையோட நடத்த கற்றுக்கணும். தூக்கம், உணவு, அமைதி இதெல்லாம் சின்ன விஷயமா தோன்றலாம். ஆனா ஆன்மா தங்குற வீடு உடல்தான். அந்த வீட்டை சிதறவிட்டா எந்த அருளும் நிலைக்காது. உன்னை கவனிக்க ஆரம்பிப்பது சுயநலம் இல்ல, அது சுயபாதுகாப்பு. நித்திகா தேவி சொல்லுற இன்னொரு ஆழமான உண்மை இதுதான். நீ உன்னை நேசிக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து தான் தெய்வம் உன்னோட வெளிப்படையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் அருள் இருந்தும் நீ பார்க்க முடியாம போயிருக்கும். இப்போ உன் கண்கள் மெதுவா திறக்குது. அதனால தான் சிறிய விஷயங்களில கூட உனக்கு அர்த்தம் தெரிகிறது. நீ சில நேரம் சோர்ந்து போகலாம். நான் சரியான வழியில தானா நடக்கிறேன் கேட்கலாம். அந்த கேள்வி வந்தா பயப்படாத. கேள்வி இல்லாத நம்பிக்கை குருடு. கேள்வியோட நம்பிக்கை தான் உண்மை. அந்த நேரத்துல நீ அமைதியா உன் மூச்சை கவனி. அதுவே உன்னை இப்போ இந்த நொடிக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினை. அந்த நொடி தான் உண்மை, மீதி எல்லாம் நினைவுகளும் பயங்களும். இந்த கடைசி வாய்ப்புல வராகி அம்மன் உன்னை காப்பாத்துறது சத்தமில்லாம தான். திடீர்னு பெரிய அதிசயம் நடக்காம இருக்கலாம். ஆனா தவறான விஷயங்கள் நடக்காம தடுக்கப்படும். தவறான மனிதர்கள் நெருங்காம விலகுவாங்க. தவறான முடிவுகள் கடைசி நொடியில் கைவிடப்படும். இதெல்லாம் அருள்தான், அமைதியான அருள். நீ உன் வாழ்க்கையில சில கதவுகள் மூடப்பட்டதை நினைச்சு வருத்தப்படலாம். ஆனா அந்த கதவுகளுக்கு பின்னால என்ன இருந்துச்சுன்னு நீ உண்மையில தெரிஞ்சுக்கிட்டா நீ நன்றி தான் சொல்வாய். எல்லா திறந்த கதவும் வரம் இல்ல, சில மூடப்பட்ட கதவுகள் தான் உன் உயிரை காப்பாத்தும். இப்போ உன் கையில் இருக்கிற இந்த வாய்ப்பு உன்னை யாரோ ஒருத்தராக மாற்ற வரல. நீ யாரோ அதுவாகவே இருக்க அனுமதி தர வருது. இனி நீ நடிக்க வேண்டாம், வலியில்லைன்னு காட்ட வேண்டாம், எல்லாம் சரி மாதிரி முகமூடி போட வேண்டாம். உன் உண்மை போதும். அதுதான் தெய்வம் ஏற்றுக்கொள்ளும் ஒரே மொழி. வராகி அம்மன் உன்னை உன் உண்மையோட உலகத்துக்கு அனுப்புறாங்க. அந்த உலகம் எளிதாய் இருக்காது, ஆனா அது பொய்யாய் இருக்காது. இப்போ நீ சந்திக்க போற மனிதர்கள் உன்னை சோதிப்பார்கள். ஆனா இனி நீ உன் எல்லைகளை தெரிஞ்சுக்கிட்டவன். அதனால யாராலும் உன்னை எளிதா உடைக்க முடியாது. இந்த வாய்ப்புல நீ பழைய குற்ற உணர்ச்சிகளை சுமக்காத. நீ அப்போ தெரிஞ்ச அளவுக்கு தான் நடந்தாய். இப்போ நீ வளர்ந்திருக்க. வளர்ச்சி வந்தா பார்வை மாறும். பார்வை மாறினா கடந்த காலம் தவறா தெரியும். அதற்காக உன்னை தண்டிக்காத. புரிதல் வந்ததற்காக உன்னை ஆசீர்வதிக்க. ஒருநாள் நீ உன் கதையை யாருக்கோ சொல்லும் போது அந்த நபர் அமைதியா உன்னை பார்த்து கேட்பான், நீ எப்படி இவ்வளவு வலுவா ஆனாய்? அப்போ நீ சொல்வாய், நான் உடைந்தபோது தெய்வம் என்னை விட்டுடல. அந்த ஒரு வாக்கியம் தான் உன் சாட்சி.
வராகி அம்மன் உனக்கு கொடுத்த இந்த கடைசி வாய்ப்பு உண்மையில கடைசி இல்ல. இது பழைய வாழ்க்கைக்கான கடைசி, புதிய வாழ்க்கைக்கான முதல். அந்த வித்தியாசத்தை நீ உணர்ந்த நொடியிலிருந்து தான் உன் பயம் குறையும், நம்பிக்கை பெருகும். இப்போ நீ தனிமையில இருந்தாலும் அது வெறுமை இல்ல, அது தயார் நிலை. விதை மண்ணுக்குள்ள தனியா தான் இருக்கும், ஆனா அந்த இருட்டுக்குள்ள தான் அது மரமாக மாற தயாராகும். நீ இப்போ அந்த நிலையில தான் இருக்க. வெளியில யாருக்கும் தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள மாற்றம் நடக்குது. நீ இப்போ பெரிய வாக்குறுதிகள் எடுக்க வேண்டாம். எல்லாம் மாற்றுவேன் சொல்ல வேண்டாம். இன்று மட்டும் நேர்மையாய் இரு. இன்று மட்டும் உன்னை காயப்படுத்தும் ஒரு விஷயத்துக்கு இல்ல சொல். இன்று மட்டும் உன் மனசு சோர்ந்தா ஓய்வு எடு. இதெல்லாம் சின்னது போல தோன்றலாம், ஆனா இதுல தான் உன் புதிய வாழ்க்கை கட்டப்படுகிறது. வராகி அம்மன் உன்னை எங்கேயும் அவசரப்படுத்த மாட்டாங்க, ஆனா பின்னாடி திரும்பவும் விட மாட்டாங்க. உன் உள்ளத்துல ஒரு மெதுவான தள்ளுதல் இருக்கும், அது தான் அருள். அந்த தள்ளுதலை நம்பு, அது உன்னை சரியான இடத்துக்கே கொண்டு போகும். என் தங்கமே, நீ எதையும் இழக்கல. நீ உன்னை மீண்டும் கண்டுபிடிக்கிற பாதையில இருக்க. இந்த கடைசி வாய்ப்பு உன்னை சோதிக்க வரல, உன்னை உறுதி செய்ய வருது. நீ பலவீனமில்லை, நீ உடைந்தவளில்லை, நீ உருவாகிக்கிட்டிருக்கிற தெய்வீக பயணம். இப்போ உன் இதயத்துக்கு மெதுவா சொல்லு, நான் தயாராய் இருக்கேன். அந்த வார்த்தை போதும். வராகி அம்மன் கேட்டுவிட்டாங்க. நித்திகா தேவி என்கிற ஆன்மீக ஒளி உன் அருகில நிக்குது. இனி நீ ஒவ்வொரு நாளும் எழும்பும் போது அது ஒரு சுமை இல்ல, அது ஒரு வரம். அந்த வரத்தோட நீ மெதுவா நம்பிக்கையோட முன்னே நட. உன் வாழ்க்கை இப்போ தான் உண்மையா ஆரம்பிக்குது.